அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். நான் நல்லா இருக்கேன். என் குடும்பத்தார், வீட்டார்கள், உறவினர்கள்லாம் நல்லா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்களை நலம் விசாரித்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். நம்ம இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்க நியூஸு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதில் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய அந்த போர் இருக்கு இல்லையா, அந்த போருடைய நிலை என்னவாகும்? ஏன் அப்படின்னா, ஈரான் இன்றைக்கி இஸ்ரேலையும் அமெரிக்காவும் அதுவும் வல்லரசை போட்டு ஓடுற அளவுக்கு அடிக்குது. அப்படிங்கிறப்ப அது ஆச்சரியமாக ஒரு விஷயமாக உலகம் முழுக்க இது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ இது என்னாகும், இதுதான் 3ஆம் உலகப் போரோட துவக்கம் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது, முஸ்லீமான மக்கள் மத்தியிலும் பேசப்படுகிறது. அப்புறம் இதில் அணுகுண்டு எதுவும் பயன்படுத்துவார்களா? இப்படியே போயிட்டு கடுமையாக அடிச்சிட்டு இருக்காங்களே, எதுவும் அணுகுண்டை தூக்கி போட்டுருவாங்களா? ஏன்னா இந்த பிரச்சனையை அணுகுண்டை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சிச்சு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் அந்த யுரேனியத்தை சரி ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வச்சு தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இதுக்கு குரான் மற்றும் ஹதீஸ், இஸ்லாமிய அடிப்படையில் என்ன தீர்வு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கிற போரோடைய விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த போர் என்ன செய்யும், போய்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஒரு மாதம் 2 மாதம் அடிச்சுக்குவாங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி அடிச்சுக்குவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் என்னாகும், இது இதோடைய கிளைமேக்ஸ், இந்த பிரச்சனையோடைய கிளைமேக்ஸ் எப்போ முடியும், பிரச்சனை எப்போ முடியுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த பிரச்சனை இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும் முடியாதுங்கிறது தான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை இஸ்லாமிய அடிப்படையில் என்ன செய்வாங்க, இது ஒரு துகைமா குழப்பம். அதாவது இஸ்லாத்தில் மொத்தம் 5 குழப்பங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. 5 குழப்பங்களை பற்றி சொல்கிறப்ப 3 குழப்பங்கள் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. இது 4வது குழப்ப காலத்தில் நம்ம இருக்கிறோம். அது அந்த ஈராக்கில் அந்த குழப்பம் ஆரம்பித்தது. அந்த குழப்பத்துடைய முடிவு மெஹதி, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரையில் வருகிற அந்த ஆட்சியாளர், அல்லாஹ்வால் நியமிக்கப்படுகிற அந்த ஆட்சியாளர் மூலியமாக தான் அந்த பிரச்சனை முடிக்கப்படும் அப்படிங்கிறது தான் தகவல். அப்போ அவங்க வர்ற வரைக்கும் இந்த பிரச்சனை முடியாது. எந்த பிரச்சனை? ஈராக்லேருந்து ஆரம்பித்த பிரச்சனை என்ன? இந்த ஆயில் பிரச்சனை தான். அப்போ இந்த பொருளாதாரத்துக்காக அந்த ஆயில் வளத்தை கைப்பற்றுறதுக்காக நடக்கக்கூடிய பிரச்சனை. அதை கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க, நம்ம கைப்பற்ற விட மாட்டோம். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை முடிக்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் வர வரைக்கும் முடியாது அப்படிங்கிறது தான். இது சுருக்கமாக சொல்லிட்டோம். இது 3ஆம் உலகப் போரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுமாதிரி அணுகுண்டு போடுவார்களா அப்படின்னா, இதுக்கு நம்ம தீர்வு அதில் சொல்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன குரான் ஹதீஸ்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல்ல இஸ்லாமிய ஆட்சி உருவாகணும். இஸ்லாமிய ஆட்சி உருவாகி அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமை இருக்குல்ல, தலைமையகம் இருக்குல்ல, அது ஜெருசலமாக மாற வேண்டும். அது வரைக்கும் பெரும்போர் கிடையாது அப்படிங்கிறது தான் ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனை நீடிட்டே போய் இஸ்லாமிய ஆட்சி உருவாயிரும். இப்போ ஈரான் எதிர்த்து அடிக்கிறதுல, இந்த எதிர்த்து அடிக்கிற இந்த பிரச்சனை எங்கே கொண்டு தரலாம், முதல்ல இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்கிறோம். நம்ம அழிந்து போன 1922, 24 அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, இஸ்லாமிய ஆட்சி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆட்சி தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கிறப்ப, ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 96 வருஷம் ஆகுது கிட்ட அழிந்து போய். அந்த இதை இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து அல்லாஹ் 100 வருஷம் கம்ப்ளீட் ஆகிறப்ப என்ன செய்வான், திருப்பி இந்த ஆட்சியை கொண்டு வந்துடுவான். அழிந்து போன அந்த ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு பிறகு அதுக்கு தலைமைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த தலைமை ஜெருசலமாக மாறும். பாலஸ்தீன், இஸ்ரேல் இருக்குல்ல, அதோடைய அந்த வெஸ்ட் பேங்க்கில் இருக்கிற அந்த ஜெருசலம் இருக்குல்ல, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளி இருக்கிற இடம் இஸ்லாமிய தலைமையாக மாறும் வரை உலகப்போர், 3ஆம் உலகப் போர் கிடையாது அப்படின்னு. நம்ம 3ஆம் உலகப் போர் என்னன்னு சொல்கிறோம், பொதுவான மக்களுக்கு 3ஆம் உலகப் போர் நம்ம மல்ஹமா அப்படின்னு சொல்லுவோம். அரபில் மல்ஹமான பெரும் போர்னு அர்த்தம். இல்லைனா ஆர்மகடான் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி இங்கிலீஷில் ஸ்பீக்கிங் பீப்புள்ஸ்லாம் ஆர்மகடான்னு பேசுவாங்க. ஸோ இந்த 3ஆம் உலகம் எது வரைக்கும், அப்போ தலைமையாக முதல்ல ஆட்சி உருவாகணும், அதுக்கப்புறம் தலைமை ஜெருசலமாக மாறினால்தான் 3ஆம் உலகப் போர். அதுக்கு பிறகு தான் 3ஆம் உலகப் போர். அந்த 3ஆம் உலகப் போர்னு யாரோட நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஆட்சி தலைமையை ஆகிட்ட பிறகு அதோட அந்த வெற்றி இருக்குல்ல, அந்த வெற்றியை முஸ்லீம்கள் என்ன சொல்லுவாங்க, அல்லாஹ் இறைவனால் கிடைத்தது அப்படிம்பாங்க. அப்போ கிறிஸ்தவரில் ஒரு ஆள்
ஒட்டுமொத்த கிறிஸ்தவர் சொல்கிறாங்களான்னு தெரியல, கிறிஸ்தவர்களில் ஒரு ஆள் வந்து என்ன செய்வார், இல்லை சிலுவையால் தான் இந்த வெற்றி கிடைச்சிச்சு அப்படிங்கிறப்ப இது வந்து தகராறாக மாறி அவங்களுக்குள்ளே மாற்றி அடிச்சுக்கிட்டு இறந்துருவாங்க. அப்படி இறக்குறப்ப உடனே என்ன செய்யும், வந்து 80 கொடியின் கீழ் என்ன செய்யும், ஒரு அணி திரளும். ஒவ்வொரு அணியிலும் 12,000 போர் வீரர்கள் இருப்பார்கள். 80 நாட்டோட கொடி ஒன்று திரளும். ஒன்று திறந்து முஸ்லீமுக்கு எதிராக போர் செய்ய வருவாங்க. அந்த போருக்கு பேர் தான் பெரும் போர். அமல்கமான இஸ்லாமிய பார்வையில் உள்ள பெரும்போர் அதான், ஆர்மகடான்னு அதான். அது நடக்கும். அதில் வந்து இறுதியாக நமக்கு தான் வெற்றி அப்படின்னு. அப்போ அந்த வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான். இது ஹதீஸுகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதினா இருக்குல்ல, மதினா பெரும்போர் எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு தான் இந்த ஹதீஸ்குள்ள உள்ள பதிலை சொல்கிறோம். பெரும்போர் எப்போதுங்கிற கேள்விக்கு மதினா வந்து கீழே இறங்கும், ஜெருசலம் வந்து மேலேறும். ஏன்னா அந்த மாதிரி மேல் ஏறின பிறகு தான் பெரும்போர். பெரும்போருக்கு அப்புறம் கான்ஸ்டன்டினோப்புல், இன்னைக்கு இருக்கிற இஸ்தான்புல் வந்து நம்ம கையை விட்டு போய் திருப்பி நம்ம அதை கைப்பற்றுவோம். அப்போ வந்து கான்ஸ்டன்டினோப்பிள் வெற்றி கொள்ளப்படும், அதன் பிறகு தஜால் வருவான் அப்படின்னு தான் இந்த ஹதீஸ் இருக்கும். இது வந்து இந்த ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த ஹதீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விளக்கம், மதினா கீழே இறங்கும், ஜெருசலம் மேலேறும் அப்படின்னா அர்த்தம் இஸ்லாமியர்கள்ட்ட பவர் போயிட்டு யூதர்களுக்கு பவர் வருது அப்படி அர்த்தம் இல்லை. இதுக்கு விளக்கமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இப்னு அசாக்கிர் எழுதின ஒரு ஆத்தர் எழுதின ஒரு இது, டமாஸ்கஸ் சம்மந்தப்பட்ட ஒரு புக்கு. அதில் வந்து நம்ம அந்த ஹதீஸ் நம்பர்லாம் ஏற்கனவே நம்ம வந்து தருவோம், பார்த்துக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குன்னா, நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி இருக்குல்ல, அதோட தலைமை மதினாவாக நம்ம வச்சுருக்குறோம். இது வந்து இந்த தலைமை மதினாலே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது வந்து என்ன செய்யும், அதுக்கப்புறம் ஈராக்குக்கு மாறும். ஈராக்குக்கு மாறின, அதாவது மதினாலேருந்து இந்த தலைமை இறங்கி எங்கே ஷிஃப்ட் ஆயிரும், ஈராக்குக்கு ஏறும். ஈராக்கு ஏறினா ஈராக்குக்கு மாறும்னு அர்த்தம். அங்கே ஈராக்லேயும் இருக்குமான்னு கேட்டால் அலி ரலியல்லாஹு காலத்தில் ஈராக்குக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈராக்லேருந்து இறங்கி டமாஸ்கஸ்க்கு மாறும். எப்போ, மூவாவியா காலத்தில். அலிக்கு அடுத்ததாக மூவாவியா, மூவாவியா வந்தாங்கள்ல, ஹசனுக்கு பிறகு ஹசன் 6 மாதம் தான் இருந்தாங்க. அப்போ மூவாவியாவுக்கு போகும். அப்போ மூவாவியாவுக்கு போகிறப்ப அது டமாஸ்கஸில் தலைமை இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி உமையா காலத்தில் அங்கே இதில் இருந்துச்சு, டமாஸ்கஸில் உமையாவுடைய ஆட்சி காலங்கள் சொல்லுவாங்கள்ல. அப்புறம் பார்த்தா அப்பாசி ஆட்சி காலம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அதில் வந்து பார்த்திங்கன்னா எகிப்துக்கு போயிடும். இங்கே டமாஸ்கஸில் இறங்கி எகிப்துக்கு தலைமையாக இஸ்லாமிய தலைமை அங்கே மாறும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இறங்கி ஒரு தடவை மக்காவுக்கு வரும். அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஹதீஸில் அரபு தீபகற்பத்துக்கு வந்துடும் அப்படின்னு இருக்கும். அரபு தீபகற்பம்னு சொன்னாவே மக்கா டு மதினா அதான். அதில் வந்து மதினாவில் ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ வந்து மக்காவில் ஒரு கொஞ்சம் காலம் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்தும் இறங்கி அதுக்கப்புறம் எங்கே ஏறும் அப்படின்னா கான்ஸ்டன்டினோப்பிள், மதினா. அதுவும் மதினா தான், அதுவும் மதினான்னு தான் அழைப்பாங்க. அப்போ அங்கே ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்குனதுக்கப்புறம் எங்கே ஏறும், அங்கேருந்து இறங்குனது எப்போ இறங்கிடுச்சு, 1922 அந்த 22-24 அதோட இறங்கிடுச்சு. அப்போ வந்து அங்கே இறங்குனது வந்து உஸ்மானிய ஆட்சியோடைய தலைமை அங்கே தானே இருந்துச்சு. அங்கே இறங்குனதுக்கப்புறம் திருப்பி எங்கே ஏறும் அப்படின்னா, தலைமையாக எங்கே மாறும் அப்படின்னா ஜெருசலம் தான் மாறும். திருப்பி நம்ம மக்கா மதினாலாம் வராது. இஸ்லாமிய ஆட்சி உருவாச்சுன்னா அது தலைமைத்துவம் ஒட்டமன் எம்பையர், உஸ்மானிய பேரரசு இருந்தப்போ இஸ்தான்புல்ல இருந்துச்சு. இஸ்தான்புல்லுக்கு தான் கான்ஸ்டன்டினோப்பிள்னு பழைய பேர். இப்போ நவீனமாக நம்ம துருக்கின்னு பேர் வச்சு இஸ்தான்புல்னு வச்சுருக்கோம்ல, அந்த இஸ்தான்புல்ங்கிறதுலேருந்து இறங்கிடுச்சு. இப்போ வந்து எங்கே ஏறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஜெருசலம் தான் தலைமையாக இருக்கும். அந்த ஜெருசலத்தை அதை தான் ரசூலா என்ன செஞ்சாங்க, நான் உருவாக்கின தலைமை வந்து இஸ்லாமிய ஆட்சியோட தலைமை மதினாலேருந்து அங்கேருந்து இறங்கி ஒரு இடமா மாறி மாறி கடைசியாக எங்கே போயிடும், ஜெருசலம் போயிடும். ஜெருசலம் அடைந்து விட்டால் அது அங்கேருந்து அந்த தலைமை வேறு எங்கேயும் போகாது, அதுதான் அதோடைய தாய் வீடு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கேயுமே தலைமை உருவாகாது, மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் பெரும்போர் கிடையாது. அதான் பெரும்போருக்கு தான் அது இந்த இதை சொன்னது. மதினாலேருந்து இறங்கி நான் தலைமை மாறிக்கிட்டே போய் என்றைக்கு போய் ஜெருசலத்தை அடைகிறதோ அப்போ தான் என்ன செய்யும், பெரும்போர்னா ஜெருசலத்தை அடைந்த பிறகுதான் பெரும்போர் வரும். பெரும்போர் எப்போ வந்து முடிஞ்சாதான் திருப்பி கான்ஸ்டன்டினோப்பிள் இஸ்தான்புல்லை திருப்பி நம்ம வெற்றி கொள்வோம். அதுக்கப்புறம் தான் தஜால் வருவான் அப்படின்னு அந்த சீக்வன்ஸுக்கு தான் சொல்கிறாங்க. பெரும்போருக்கு முன்னாடி இஸ்லாமிய தலைமை உருவாயிருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஹதீஸ்.
அப்போ இது நடக்கணும். இது வந்து அந்த டமாஸ்கஸ் புக்கில் தெளிவான ஒரு ஹதீஸு. இது வந்து நான் அந்த ஆய்வை போட்டிருக்கேன். அதை ஆய்வு பண்ணி தான் போட்டிருக்கிறாங்க. அந்த ஆய்வில் இருக்கிற அந்த இஸ்னதெல்லாம் செயின்லாம் வந்து கரெக்டாக இருக்குங்கிறத போட்டிருக்கிறாங்க. அதை வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் தருவோம். தனியாக இதில் பேசினா சரி வராது. ஏன்னா பொதுமக்களை ஷார்ட்டாக சொல்லிட்டு போகிறது இது அதனால் சரி. இப்போ அடுத்தது என்ன கேள்வி, அணுகுண்டு போடுவார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து முஸ்லீம்கள் ஒருபோதும் அணுகுண்டை போட மாட்டாங்க. முஸ்லீம் நாடுகள் போடாது. ஏன் அப்படின்னா, அணுகுண்டை போட்டோம்னா அது வந்து பாதிக்கப்பட்ட ரேடியேஷன் கதிர்கள். அது பாதிக்கப்பட்ட தலைமுறையாக அந்த பாதிப்பை வந்து நீக்கிறது கஷ்டம் இல்லை. அது வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு. அதனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய நாடுகள் எதுவுமே போட துணியாது, அதோட வீரியம் இருக்கிறனால. அப்போ வந்து ட்ரம்ப்போ இல்லை இஸ்ரேலோ வந்து சொல்கிறது வந்து அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் போனுச்சுன்னா ஒரு வேளை போட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. எக்ஸ்ட்ரீம் போனாலும் ஒரு வரம்பை மீற மாட்டார்கள். முஸ்லீம்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வரம்பு மீற மாட்டார்கள். முஸ்லீம்களுக்கு போர் யுக்திலாம் வந்து இருக்குது. பெண்களை வந்து போரில் கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, அநியாயமாக ஒரு உயிரை கொல்லக்கூடாதுலாம் இருக்கிற காரணத்தினால என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் அவசரப்பட்டு என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் ஜென்ரேஷன் ரொம்ப அப்பாவி மக்கள் இறந்து போயிடுவாங்க. அதனால் இஸ்லாமிய நாடுகள் போடாது. வேணாலும் இஸ்லாமுக்கு எதிராக இருக்கிற நாடுகள் தான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ஏற்கனவே மிருகம் மாரி தான் இருக்கிறாங்க, காட்டுமிராண்டித்தனமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பெண்கள்கிட்ட போயிடுறாங்க. ஏன்னா அதாவது ஆண் சண்டை போட வாடான்னு கூப்பிட்டா பெண்கள்கிட்ட போய் பொம்பளை மாதிரி போய் பெண்கள்கிட்ட நிற்கிறாங்க. ஏன்னா பெண்களை பிடிச்சி ஏதாவது பண்ணுறதும் குழந்தைகளை பிடிச்சி ஏதாவது பண்ணுறதுலே இருக்கிறாங்க. இவனுக்கு எந்த அளவுக்கு கோழைகள் அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்தில் நடக்கிற நடப்புகளே அடையாளம். ஒன்று வந்து ஆனால் இப்போ இருக்கிற வந்து இப்போ வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி, அது அவசரப்பட்டு போட மாட்டாங்க. ஒரு காலத்தில் அதோடைய பாம்போட அந்த நியூக்ளியர் பாம்போடைய விளைவு தெரியாதனால எடுத்து ஏதோ ஒன்று போட்டாங்க. அப்புறம் அதில் தான் விளைவை பார்த்துட்டாங்க, இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கு அதுக்கப்புறம் யாருமே வந்து உலக அளவில் வந்து போட வந்து துணிய மாட்டாங்க அப்படின்னு. அதனால் அவங்க போடுவார்கள்னு நம்ம சொல்லிட முடியாது. என்ன ஒன்றா, ஆனால் நியூக்ளியர் பாம்பு வந்து இப்போ வந்து நியூக்ளியர் செறிவூட்டப்பட்டு ஏதோ ஒன்று அடிப்படையில் பாதுகாப்பு வச்சுருக்கிறாங்களே, இவனுங்க மிசைலில் அடிச்சுக்கிறதுல வந்து அதில் வந்து உளுந்துருச்சுன்னா அது வெடித்து ஏதாவது ஆயிரும். அந்த மாதிரி வெடித்து ஏதாவது ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அமெரிக்காலேயும் போட்டுட்டு அமெரிக்கா மக்கள் கேள்வி கேட்குமா இல்லையா, அப்போ மேலே வந்து தலைமையில் இருக்கிறவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து விடாதில்ல, மக்கள் வந்து கேள்வி கேட்குங்கிற அந்த பயம் இருக்கும். ஆட்சி நிற்காது, தொடர முடியாது. இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால எல்லா தரப்பும் உலகில் போட தயங்குவாங்க. ஆனால் யாராவது மிருகம் மாரி ஆகி இன்னும் மனநிலை சீரழிஞ்சு அந்த மாதிரி எவனாவது போட்டால் தான் உண்டு ஒழிய, எக்ஸ்ட்ரீம் போய் போட்டால் உண்டு. எக்ஸ்ட்ரீம்லேயும் இதெல்லாம் யோசிப்பாங்க, இந்த காலத்தில் யோசிப்பாங்க. அதனால் அது அப்படி வந்து சாத்தியம் கம்மி. ஆனால் என்னன்னா, ஏவுகணையில் அடிச்சுக்கிறாங்களா, அது நியூக்ளியர் இருக்கிற இடத்துல அடிச்சிட்டாங்கன்னா அது வெடிச்சு ஏதாவது ஆனால் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி விடும். அப்படி பாதிப்பு ஏற மாதிரி ஏதாவது இஸ்லாமியில் கருத்து இருக்குதான்னு கேட்டால் இருக்கிறது, அப்படி இருக்குது. ஆனால் அது பலவீனமான ஹதீஸ்களாக இருக்கிறது. அந்த ஹதீஸ் எப்படி இருக்குதுன்னா, ரமலான் மாதத்தில், ஏன்னா எந்த ரமலான் சொல்கிறது தெரியுமா, இப்போ வந்து 1447 ரமலானில் நம்ம இருக்கிறோம். 1448 விட்டுருங்க, அடுத்த ரமலான் விட்டுருங்க, அதுக்கு அடுத்த ரமலான் 1449 ரமலானில் என்னாவும் ஒரு சத்தம், வெடிப்பு சத்தம் கேட்கும். அது வெடிப்பு, அதாவது சத்தம் கேட்குன்னு இருக்குது, மிகப்பெரிய சவுண்டு. ஏன்னா அது வந்து நியூக்ளியர்னால் வருதுங்கிறத வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நினைக்கலாம் ஒழிய அது உறுதியாலாம் சொல்ல முடியாது. ஹதீஸ்கள் என்ன இருக்குன்னா, மிகப்பெரிய சத்தம் கேட்கும் அப்படின்னு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்ட வந்து 70,000 பேர் இறந்து விடுவார்கள், 70,000 பேருக்கு காது கேட்காது அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து 70,000 பேர் இறந்து வருவார்கள், 70,000 பேர் காது கேட்காது அப்படின்னா, அப்படி ஒரு சத்தம்னா நியூக்ளியர் சத்தமாக தான் இருக்கணும். நியூக்ளியர் அதிர்வுக்கு தான் அந்த மாதிரி ஆகிற வாய்ப்பு இருக்குது. இவ்வளோ பேரை கொன்று குவிக்கிற வாய்ப்பு வந்து, ஏன்னா அது காசா மக்களுக்கு நிகராக ஒரு இழப்பு. காசா மக்களை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுக்கிட்டு இருந்தான், அது ஒரே நாளில் ஒரே அடி ஒரே சத்தத்தில் முடிச்சு போயிருங்கிறது தான். 70,000 பேருக்கு காது கேட்காது, கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே, 1.5 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 1,40,000 மக்கள் பாதிக்கப்படுறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப இதான் ஹதீஸ். இது எப்போ ஏற்படும்னா ரமலானில் ஏற்படும் இருக்கு. அது எப்படி வந்து 1449 ஹிஜ்ரியில் போய் நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 1447 ஹிஜ்ரி, 49 ஹிஜ்ரி அப்படின்னா நடுப்ப 2 வருஷம் இருக்குது. ஒரு ரமலான் விட்டு அதுக்கு அடுத்த ரமலான் இருக்குது. அப்போ அதில் நடக்கும்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து அந்த ரமலானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஹதீஸாக இருந்தால், ப்ராப்பரான இது வீக்கான ஹதீஸு இருந்தாலும் அது உண்மை என்றால்
என்ன என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரமலான் 1 இருக்குல்ல, அது வெள்ளிக்கிழமையில் துவங்கும். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து வியாழக்கிழமை மகரிபுக்கு மேலே என்ன செய்வோம், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவோம்ல, ஒரு நாள் துவக்கம் நமக்கு மகரிப்லேருந்து ஆரம்பிக்குது. முதல்ல இரவு தான் துவக்கம், நாளின் துவக்கம் வந்து நமக்கு இரவு, அப்புறம் பகல். வெள்ளிக்கிழமை இரவுன்னா அர்த்தம், வியாழக்கிழமை மகரிபு இருக்குல்ல, அதுலேருந்து அந்த இரவு. அப்போ அதில் வந்து பிறை பார்க்கணும், 1வது ரமலான் அமையணும். அப்படி அமைஞ்சு பகல் நேரத்தில் நோன்பு வச்சுருப்போம், ரமலான் தானே அது. ஸோ 1வது நோன்பு வச்சுருப்போம், வெள்ளிக்கிழமை பிறை 1 ரமலான் பிறை 1 அப்படின்னு வச்சுருப்போம். இது வந்து இப்படியே உள்ளது வந்து என்ன செய்யும், 15வது ரமலான் வரணும். அப்போ இது வந்து எப்போ வருதுன்னு நம்ம கேலண்டர் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப, சைனோடிக் சைக்கிள் வரைக்கும் நான் ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்துருக்கேன். பார்க்குறப்ப நான் ஒன்றா புதன்கிழமை, இந்தியாவிலலாம் புதன்கிழமை இசாவுக்கு பிறகு தான் சாபானோடைய சைனோடிக் சைக்கிள் முடியுது. அது முடிகிறதே ரமலானோடைய சைனோடிக் சைக்கிள் வந்து ஆரம்பிக்கணும். அந்த ஆரம்பிக்கிறதே இசா நேரத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. அப்போ வந்து மற்ற நாட்டுக்கு 3 வருஷம் மகரீப் நேரத்தில் ஆரம்பிக்கும், அவ்வளோதான். சவுதியாக இருந்தால் மகரீப் நேரத்தில் அந்த மாதிரி முன்னாடி ஒரு 5 மணிக்கு அப்படி ஆரம்பிக்கும். அடுத்த 1 மணி நேரத்தில் பிறையெல்லாம் தெரியாது எங்கேயுமே. ஸோ பிறை தெரியாது கண்டிப்பாக, யாருக்குமே உலகத்தில் பிறை தெரியாது. அப்போ வியாழக்கிழமை மகரிபுக்கு தான் பிறை தெரியும் கண்டிப்பாக. அது 20 மணி நேரம் கடந்திருக்க காரணத்தினால பிறை தெரியும். அந்த பிறை தெரினால வியாழக்கிழமை மகரிப் பிறகு நம்ம வெள்ளிக்கிழமை இரவுன்னு சொல்லுவோம். அந்த இரவில் ரமலான் 1ன்னு முடிவாயிரும், பகலில் நோன்பு வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப 28/1/2028 என்ன அதுதான் அந்த வெள்ளிக்கிழமையில் வருது. ஸோ அதில் தூங்கும் அந்த ரமலான். தூங்குறப்ப 15வது ரமலான் இருக்கு இல்லையா, அதில் வெள்ளிக்கிழமையில் ஃபஜர் காலையில் அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு இருக்கு. ஸோ அது எப்போ அப்படின்னு பார்த்தா 11 பிப்ரவரி மாதம், 2வது மாதம் 11 பிப்ரவரி 14 என்ன செய்வாங்க, அந்த காதலர் தினம்பாங்களே, அந்த காதலர் தினத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி, அந்த 3 நாளைக்கு முன்னாடி என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தில் 70,000 பேர் இறந்து போயிடுவார்கள், 70,000 பேருக்கு காது கேட்காது அப்படின்னு இருக்குது. ஸோ இது இப்படி இருக்கிறனால இந்த ரமலான் மாதத்தில் இது முடிஞ்ச பிறகு சவால் மாதத்தில் என்ன செய்வாங்க, எல்லாம் முணுமுணுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது. அப்புறம் துல்கதா மாதத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துல்கதா மாதத்தில் வந்து குரூப்பாக சேருவாங்க அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் துல்ஹஜ் மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறப்ப தடுக்கப்பட்டவைகள் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்கிறாங்க, தடுக்கப்பட்டவைகள் நடக்கும். தடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம், துல்ஹஜ் மாதத்தில் வந்து கொலை வந்து தடுக்கப்பட்ட விஷயம், போர் செய்வது தடுக்கப்பட்ட விஷயம். ஏன்னா பிராணிகளை வந்து அந்த சொல்லுவாங்கள்ல, அது அது அந்த 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 விஷயத்திலேயே சேஃப்டியாக இருக்கிற ஒரு விஷயம் அது. ஏன்னா அநியாயமாக எந்த ஒரு உயிரும் கொல்லக்கூடாத ஒரு மாதம், புனிதமான இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாத மாதங்கள்னு நல்லா வச்சுருக்கிறான். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப அந்த மாதத்தில் போய் என்ன செய்வாங்க, பயங்கரமாக அடித்து கொள்வார்கள். அந்த ரத்தம், அந்த அடித்துக்கொண்டு எது வரைக்கும் அந்த ரத்தம் தெரிக்கும், சவுதி அரேபியாவில் மினா வரைக்கும் அந்த சண்டை போகும் அப்படிங்கிறது. இது வந்து இன்டர்னல் ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அது வந்து இன்டர்னல் ஃபைட்டா வெளிப்புற ஃபைட்டா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஏன்னா ஆக மொத்தம் மினா வரைக்கும் ரத்தம் போகும், அவ்வளோதான். அது பெரிய கலவரமாக மாறி அது அடங்காமல் அந்த மாதிரி போகும். அது துல்ஹஜ் மாதம் இல்லை, முஹர்ரம் மாதத்துலேயும் அது நடக்குங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து என்ன இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸ் தான். ஆனால் வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா, பலவீனமான ஹதீஸ் நம்ம எப்போயும் சொல்லிட்டோம். பலவீனத்துக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அந்த பல காரணங்களில் வந்து ஏன்னா இப்போ வந்து வீக்கான ஹதீஸ்னாவே நம்ம தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, அல்லாஹ்வுடைய சட்டம், இப்படிப்பட்ட விஷயத்தில் வந்து பலவீனமான ஹதீஸ்னாவே அதை வந்து தொடமாட்டாங்க. ஆனால் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று வருதுல்ல, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்ன்னு இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், புயல் வர்றதுக்கு முன்னாடி அறிகுறி தெரிகிறப்ப நம்ம என்ன செய்வோம், முன்னேற்பாடு செய்வோம். உடனே முன்னேற்பாடு செஞ்சு புயல் வரலைன்னா முன்னேற்பாடெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முடிவெடுப்பீங்க. அது பாதுகாப்புக்கு தான், அவ்வளோதான். அதேமாதிரி பாதுகாப்பு இருக்கிறப்ப நியூக்ளியர் சைட்டில் வந்து இவனுங்க மிசைலை போட்டு அடிச்சுக்கிறதுல நியூக்ளியர் சைட்டை வெடிக்க வச்சுருவாங்க. இவளுக்கு அங்கே வந்து அணுகுண்டு மாதிரி ரெடியாக ஒரு பாதுகாப்புக்கு தெரியாமல் வச்சுருந்தாங்கன்னா அது மேலே அணுகுண்டை போட்டு அது வெடித்து இப்படி ஆக வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்கூட்டியே சொல்கிறோம். இந்த முன்னறிவுகளுடைய பலனே முன்னேற்பாடுகளுக்கு தான். அப்போ இப்படி சொல்லும் போது இப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நுணுக்கமாக பார்க்குறோம். நம்ம அந்த இறுதி நாட்கள் ஆய்வுகளில் தான் நம்ம அதிகமாக நேரத்தை செலவழித்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காரணத்தினால இது சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறோம். இப்போ இது வந்து நம்மளும் நடக்கணும்னு ஆசைப்பட்றோம். அந்த ஹதீஸ் உண்மை இல்லாமல் பொய்யா இருக்கணும்னு தான் நம்மளும் ஆசைப்பட்றோம். ஏன்னா அதில் அழிவு அவ்வளோ பெருசு இருக்குது. அப்போ அந்த அழிவை ஆசைப்படுவோம். நடக்கலைன்னா சந்தோஷம்னு சொல்கிறோம்.
நடக்கவில்லை என்றால் மிக மிக நமக்கு சந்தோஷமான விஷயம்தான். அந்த ஹதீஸ் பொய்யாக இருந்தால் நன்று தான் அப்படின்னு சொல்கிறோம். நடந்து விட்டால் அழிவை வந்து போய் இப்படி நடந்துருச்சுன்னா அதோடைய இதை தாங்க முடியாதுல்ல. அதனால இப்போ என்னென்னா அந்த மாதிரி இப்போ முன்கூட்டியே இப்போ காஃபீர்களாக இருந்தால் அப்போ தான் தெரியும் என்னான்ட்டு. அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் எதாக இருந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் போகலான்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். போய் குழம்பி போய் நிற்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. முஸ்லீம்கள் அப்படி இருக்க அவசியம் இல்லைல்ல. முன்னேற்பாடுகளாக இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, சேஃப்டியாக இருங்க. அப்புறம் அதில் போய் மாட்டிக்கிட்டோன்னா எப்படி மீண்டு வர்றது, ஏன்னா பதட்டத்தில் ஒன்றும் புரியாமல் என்ன செய்வாங்க, இவ்வளோ உயிர் போயிடுச்சுங்கிற மாதிரி மனநிலை குழம்பி போயிடுவாங்க. அப்போ அது முன்கூட்டியே நம்ம வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடை செஞ்சுக்கலாம். அப்படி ஏற்பாடு செய்கிறோம், இன்றைக்கி சொல்கிறோம் ஏற்பாடு செய்யணும், அந்த ஹதீஸ் பொய்ன்னு ஆகி போய் அந்த இது நடக்கலை. அதனால் என்ன, இப்போ நடக்கலைன்னா ஒரு விஷயம் நடக்கலைன்னா சந்தோஷம், நடந்துருச்சுன்னா சொல்லுங்கள். முன்னேற்பாடு இருந்தால் சந்தோஷமாக போயிருமோ, முன்னேற்பாடு இருந்தால் நல்ல வேலைக்கு நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்பாடாக இருந்தனால இவ்வளோ மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஆயிடுறதுல. செக்யூரிட்டிக்கெலாம் போய் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் ஹதீஸ் தரத்தை ரொம்ப போட்டு உரசிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதில் நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து அதை ஒரு ஸ்ட்ராங்காக வீக்னஸில் வச்சுருக்கோம். வீக்னஸ்க்கு தான் பல காரணங்கள் இருக்குன்ட்டேன். இவங்க வந்து நம்ம வந்து சட்டத்தில் கை வைக்கிறோம்னா சரின்னு யோசிக்கலாம். இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு விஷயத்தில் கை வைக்கிறோம்னா பலவீனமான ஹதீஸை வந்து தொடர்றதுக்கு யோசிக்கணும். ஆனால் வந்து சட்டம் அல்லாத விஷயம், மனித பாதுகாப்புக்குண்டான விஷயம் அப்படிங்கிறப்ப அது ஒரு தகவலாகவே எடுத்துகிட்டு போங்களேன். எடுத்துகிட்டு போய் அப்படி ஒரு தகவல் இருக்குன்னு வச்சிங்க, அதையே ரசூல்லாவை நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லையா? ரசூல்லா பேரை சொன்னால் தானே பிரச்சனை. அப்படி ஒரு செய்தி இருக்குப்பா, அதுக்கு முன்னேற்பாடு செய்வோம்பான்னு செஞ்சுக்க வேண்டியதானே. அப்படி பார்க்குறப்ப இந்த இப்போ வந்து இது வந்து இப்படி ஒன்று ஏற்பட்டு சத்தம் ஏற்பட்டால் அது வெடி சத்தம்னு அது இப்போ நியூக்ளியர் வெடிச்சிச்சுன்னா அதில் நெருப்பும் வரும், புகையும் வரும். நியூக்ளியருக்கு தான் ஒரு மாதிரி ஒரு புகழ், அந்த மஷ்ரூம் புகை மாதிரி போகும் பயங்கரமாக. அப்போ வந்து ஹதீஸ்களில் வந்து என்னென்னா காலம் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. காலம் ஆஃப் ஃபயர்ஸ்னு அது வந்து அந்த மஷ்ரூம் புகைக்கு ஈக்குவலான ஒரு டேர்ம்ஸ். அது அந்த மாதிரி ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஈஸ்ட் சைடில் ஏற்படும் இருக்குது. ஈஸ்ட் சைடில் ஏற்படும்னா ஈஸ்ட்னாவே ரசூலுல்லாஹ் காலத்தில் மோஸ்ட்லி ஈஸ்ட்லாம் ஈராக்கு, ஈரான் இந்த மாதிரி பகுதி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இது வந்து இவனுங்க வந்து ஈரானில் தான் இவனுங்க ஏதோ ஒரு நியூக்ளியர் சைட்டை பார்த்து இவனுங்க ஏதோ குண்டை போட போகிறாங்கிற மாதிரி தான் இருக்குது. குண்டை போட்டாங்கன்னா இந்த நிகழ்வாய்ப்பெறும், அங்கே உள்ள 70,000 மக்கள் தான் இறந்து போயிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ நீ வந்து லைஃப் ஹதீஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அஜாக்கிரதையாக இருந்தேன்னா, இப்போ நான் வந்து அதை ரசூல்லா வந்து சொன்னாங்கன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லைன்ட்டு அவங்க பேரே விட்டுருங்க. அவங்க பேரை சொன்னால் தான் நமக்கு பஞ்சாயத்து. சாதாரண வரலாற்று செய்தினே வச்சுக்கோங்க. வரலாற்று செய்தின்னு வச்சுக்கிட்டு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு இப்போ பார்க்கணுமா இல்லையா? இவனுங்க இப்போ ஈஸ்ட் சைடில் தான் அதை போடுவாங்கன்னு தெரியுதுன்னா, ஈஸ்ட் சைடில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, அந்த நாட்டுக்கு நம்ம வலியுறுத்த முடியும் ஏதோ ஒரு விதத்தில். இங்கே போடுவாங்க 70,000 பேர் இது மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் இப்போ நம்ம சொல்கிறதின் காரணமாக ஏதோ லட்சக்கணக்கில் அழிகிறது கூட குறையும்ல. அப்போ குறைஞ்சி நம்ம வந்து அது பாதுகாக்கப்படும்ல. நீங்கள் அப்படி பார்க்கணும். அதை வந்து போய் பிடிச்சி தொங்கிக்கிட்டு அதில் போய் இஸ்னதில் போய் புரிஞ்சு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்துலலாம் போய் ஒரு வரலாற்று செய்தியாக இருந்தால் கூட அதுக்கு முன்னேற்பாடு செய்கிறவன் தான். ஒரு உயிர் அநியாயமாக போகக்கூடாதுங்கிறதுக்கு செய்கிற ஒரு விஷயம். இதில் போய் வந்து நான் அந்த ஹதீஸோடைய இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துச்சுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லையே. அது போய் ஒரு வரலாற்று செய்தியாக வச்சுட்டு போங்க. வரலாற்று செய்தியாக முன்னேற்பாடு தானே செய்கிறோம். புயல் வந்தால் முன்னேற்பாடு செய்கிறோம், வரலன்னா இப்போ சந்தோஷமாக இருந்துருவோம். அதுக்காக ஏற்பாடு செய்கிறதெல்லாம் விட்டுருவோமா? ஏற்பாடு செஞ்சதுக்கு எல்லாம் கூலி தருவானா இல்லையா? அப்படிங்கிறத மாதிரி அடிப்படையில் பார்த்து இதை என்ன செய்கிறோம், புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் இது வந்து இப்படி சொல்லியிருக்கிறோம். 2 விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறோம். ஒன்று வந்து ஏன்னா ஈரான் வந்து போய் ஈரான் வந்து இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாத்துக்கு படையாக ஆகி அதன் மூலியமாக போய் ஜெருசலத்தை கைப்பற்றி இஸ்லாம் ஆட்சியை உருவாக்கி தலைமை உருவாகின பிறகுதான் 3ஆம் உலகப் போர். 3ஆம் உலகப் போர்னா யார்? அந்த ஒருத்தரோட அந்த முரண்பாடு ஏற்பட்டு அது வந்து 80 கோடிகளை போராக மாறுறது தான். அது வந்து முதல்ல இஸ்லாமிய ஆட்சி உருவாகி தலைமை அங்கே போகணும் முதல்ல. அதனால் அந்த போரை வந்து அந்த தலைமை உருவாகிற வரைக்கும் கிடையாது. அது மெஹதி வந்துடுவாங்க. மெஹதிக்கு பிறகு நடக்கிற விஷயம் அது. மெஹதிக்கு முன்னால் உள்ள விஷயம் என்ன? மெஹதி வந்த பிறகு மெஹதிக்கு ஹேண்டில் பண்ணுற விஷயம் அவங்க ஆட்சி தலைவராக ஒட்டுமொத்த இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடத்துலையும் எல்லா ஜமாத்தும் கலைஞ்சிடும். அதான் ஒரு சந்தோஷம். பிரிந்து கிடக்குது 100 வருஷமாக பிரித்து விட்டாங்க. இந்த 300 வருஷமாக பிரித்து கண்ணாமனான்னு கிடக்குறோம்ல, அதெல்லாம் ஒரே தலைமையின் கீழ் வந்துடும். அதுக்கப்புறம் ஷியா, சன்னி, என்ன தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, இஸ்லாமிய ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்து, அந்த மாதிரி பல குரூப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே கிடையாது. அவ்வளோதான், ஒரே ஆட்சி வந்துடும். அதான் சந்தோஷமான விஷயம்.
இப்போ மெஹதிக்கு முன்னாடி இருக்கிறது தான் நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்கும். அதில் வந்து பெரிய மெஹதிக்கு முன்னாடி 3 வருஷம் மிகப்பெரிய ஃபித்னா காலம், மிகப்பெரிய ஃபித்னா காலம், 3மே கொடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன் அப்படின்னா இந்த ரமலான் ஆரம்பிச்சிட்டாங்க 1447 ஹிஜ்ரியோட ரமலான். இது 48 பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. 48 சும்மா இந்த மாதிரி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கதே போகும், கொஞ்சம் கடுமையாக போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். 49 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, வெடிப்பு, அதாவது பெரிய சத்தம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு இருக்கிறது. இந்த சத்தமும் என்னன்னா பெருமடையாளத்தில் புகைன்னு இருக்குல்ல, அதோடைய பொருத்தமாகவும் இருக்கிறது. அதுவாக இருக்கலாம். இந்த புகை வந்துச்சுன்னா அது குரான்லேயே 2 அடையாளம், 10 அடையாளத்தில் குரானில் இருக்கிற 2 அடையாளம் தான். ஒன்று புகையை பற்றியும், இன்னொன்று வந்து பூமியிலேருந்து வெளிப்படுகிற பிராணி, பேசும் பிராணி, பேசுகிற ஒரு உயிரினம் வரும். மனிதன் அல்லாத ஒரு உயிரினம் வந்து பேசும். குரானை வந்து ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல, வசனங்கள்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணல, இறைவனை ஏன் நம்பலை அப்படிங்கிற மாதிரி இது கேட்டு இறைவன், இறை தூதர், இஸ்லாத்தெல்லாம் நீங்கள் ஏன் பேணாமல் ஏன் காஃபிராக இருந்தீர்கள் அப்படின்னு அது வார்னிங் பண்ண வரும். அது அந்த மாதிரி 2 தான் குரானில், அந்த 2 விஷயம் தான் குரானில் இருக்கிறது. அதில் குரானில் இருக்கிற புகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்ல குரானில் கொண்டு வந்திருக்காங்கிறப்ப முக்கியம் தானே. இப்போ அது வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ இந்த புகை தான் அந்த புகை அப்படிங்கிற மாதிரி, நியூக்ளியர்லேருந்து வர புகை தான் அந்த புகையாக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால இதை வந்து நம்ம தெளிவாக உங்களிடத்துல சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம தெளிவாக கோர்வையாக நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு. நீங்கள் வீடியோ சேனலில் வந்து முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய பழைய வீடியோக்களையும் சில விஷயங்கள் நிறையா, அது வந்து ஆய்வு வீடியோக்கள் அது போடுங்க. ஏன்னா இதில் போய் நான் ஆய்வை பேசிக்கிட்டு இருக்காமல் கோர்வையை பேசணும்னா அப்படிங்க ஆய்வை பேசக்கூடாது. அதனால் அதெல்லாம் வந்து செய்ய வேண்டிய இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நுணுக்கமாக சொல்லுவோம். என்ன முதல் அடையாளத்தில் எப்படி ஆரம்பித்து எப்படி வந்து இதெல்லாம் இந்த காலக்கெடு கணக்கெல்லாம் வச்சு மீனெல்லாம் வந்து ஆய்வில் சொல்லும் போது நம்ம ஆய்வு வசனங்களை படிக்கிறது, அதை படிக்கிறது, மொழிபெயர்க்கிறது, இது சரியா அது சரியா அப்படிங்கிறது, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பேசும்போது அது அவ்வளோ ஒரு கோர்வை பத்தாது. அதில் அது வந்து ஆய்வு முடிக்கணும், ஆய்வை முடிச்சுட்டு தான் நம்ம அந்த கோர்வைக்கு வரணும் அப்படின்ட்டு வந்தது. இப்போ நான் கோர்வை பேசிகிட்டு இருக்கேன், திருப்பி நீங்கள் ஆய்வில் பார்த்துக்கன்ட்டு. இப்போ நீங்கள் வந்து யாராவது கமெண்ட்டில் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், பாசிட்டிவாக சும்மா வந்து பாசிட்டிவாக பேசுகிறது ஓகே. ஏன்னா ஒரு சில வந்து கொச்ச வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். கொச்ச வார்த்தை நான் கமெண்ட் எல்லாமே ஹோல்டு பண்ணி தான் வச்சுட்டு தான் அனுப்புவேன். ஏன்னா எல்லாத்தையும் அனுப்ப மாட்டேன், திறந்து விட்ட மாதிரி அனுப்ப மாட்டேன். அப்போ பாசிட்டிவாக இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு. அப்போ வந்து பாசிட்டிவ் இல்லாமல் கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி ரொம்ப கொச்சையாக யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கமெண்ட்டெல்லாம் நான் டெலிட் பண்ணிட்டு போயிடுவேன். அதெல்லாம் மற்ற மக்களுக்கே போய் சேராதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பண்ணுற மெனக்குன்னு டைப் பண்ணாதீங்கிறதுக்காக சொல்கிறேன். என்ன செய்யுங்க, முடிவு செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.